கதைப்போமா with friends. கதைப்போமா with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். சென்னையில் வளர்ந்த பொண்ணுங்க எல்லாருக்குமே பரதநாட்டியம், கர்நாடிக் மியூசிக், தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு ஸ்ட்ராங் கல்ச்சுரல் ரூட்ஸ் இருக்கும். இன்றைய நம்ம கெஸ்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அப்படியே ஃபிட் ஆவாங்க. வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். ஹாய் ஐஸ்வர்யா, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். Hi Bharati, thank you for inviting. ஐ எம் ஸோ ஹாப்பி யூ ஜாயின் டுடே. இப்போ நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்கள் டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் பற்றி முதல்ல பேசுவோம். சின்ன வயசில் கற்றுக்கிட்ட பரதநாட்டியம் ஸ்கில்ஸ் இப்போ வரைக்கும் எப்படி யூஸ் ஆகுது? கண்டிப்பா பாரதி, நான் பரதநாட்டியம் ஆரம்பிச்சது 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப் டு 10th வரைக்கும் படித்தேன். பரதநாட்டியம் கிளாஸ் போனேன். சலங்கை பூஜை முடிச்சுட்டு அரங்கேற்றம்க்கு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் நம்ம ஊரில் தான் வந்து படிப்பு தானே ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் வருதுன்னு உடனே கிளாஸ் நிறுத்திட்டாங்க. So, அதனால ஒரு 6-7 இயர்ஸ் போனது கிளாஸஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போவே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பீரியட்ல ஸ்கூல்ல ஏதாவது ஈவெண்ட் நடக்கும்போது கல்ச்சரல் ஈவெண்ட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து டான்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருக்கும்போதே வந்து சேரிட்டி ஈவெண்ட் நடத்துவாங்க. அதுக்கெல்லாம் வந்து கொரியோகிராஃப் மாதிரி பண்ணிட்டு டான்ஸ் பண்றது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்பெல்லாம் அப்ளை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் படிப்பு மெயினா இன்ஜினியரிங்ல போயிட்டா அப்புறம் அங்கெல்லாம் கல்ச்சரல்ன்ற கான்செப்டே அவ்வளவா பெருசா இருந்தது கிடையாது இன்ஜினியரிங் காலேஜ்லாம். அப்போ டான்ஸ் எல்லாம் அப்படியே ட்ராப் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் வேலை கல்யாணம்னு போனதுல சுத்தமா டான்ஸ் பக்கமே போல. பெரிய கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க லண்டனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஒரு பிகினிங்ல. அப்போ வந்து போய் சில வர்ஜின் சென்டர்ல ஜாயின் பண்ணப்ப அங்க வந்து ஜூம்பா கிளாஸஸ் இருந்துச்சு. ஸோ அப்பதான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணேன் டான்ஸை. அப்பதான் ரியலைஸ் பண்ணேன், ஆஹா நமக்கு வந்து டான்ஸ்னு ஒன்று நமக்கு தெரியுமே, நம்ம அதை வந்து ரொம்ப நாள் டச் பண்ணாம விட்டுட்டோமேன்னு. அப்போ ஜூம்பா போறப்ப ரொம்ப எஃபிஷியண்டா இருந்துச்சு, ஃபன் வேயா இருந்துச்சு. ஒரு ஒன் டைப் ஆஃப் வெண்ட் அவுட்டாகவும் இருந்துச்சு. அதே சமயத்துல ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருந்தது. இதெல்லாம் நம்ம ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி இருந்தது. ஆனா உண்மையிலே அந்த டச் வந்து ரூட் வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் பண்ணதுதான் இன்னமும் அதை புஷ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. மேபி ஒரு நாள் திருப்பியும் எடுக்கலாம் கையில பரதநாட்டியம். ஒரு ஆசை இருக்குது மனசுல. நான் கத்துக்கிட்ட மாஸ்டரும் வந்து மாஸ்டர் முரளிதரன் மாஸ்டரும் மேடம் மணிமேகலை மேடம். அவங்க 2 பேரும் என்னோட குரு, பரதநாட்டியம் குரு. அவங்க வந்து இந்த வெரி பாப்புலர் பிரியதர்ஷினி அண்ட் திவ்யதர்ஷினி சிஸ்டர்ஸுக்கு அவங்களுக்கும் அவங்க தான் குரு. ஸோ என்னோட சீனியர் பேட்ச்ல தான் பிரியதர்ஷினி இருந்தாங்க. என்னோட பேட்ச்ல தான் திவ்யதர்ஷினி இருந்தாங்க. அப்போ அந்த பீரியட்ல அவங்க அவ்வளோ நல்ல ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களை மறக்கக்கூடாது. அந்த கலையை வந்து அப்படியே எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு தான் இருக்கு. உங்கள் நல்ல எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா. குட் லக். அடுத்ததா நம்ம தமிழ் மக்கள் எல்லோரும் விரும்பி படிக்கிற பொன்னியின் செல்வன் நாவல் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனோட புக் அண்ட் மூவி வெர்ஷன் 2 பற்றியும் சொல்லுங்க. கண்டிப்பா பொன்னியின் செல்வன்கிறது தமிழ் படித்து எழுத தெரிஞ்ச எல்லாருக்குமே பொன்னியின் செல்வன்கிறது அவங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதியாயிருக்கு. அதை வந்து யாராலையுமே விட முடியாது. புத்தகம் படிக்கிறதுங்கிறது எப்படின்னா, அதுவும் முக்கியமா பொன்னியின் செல்வன் மாதிரி இருக்கிற புக்கை படிக்கும்போது நம்ம கற்பனை வந்து அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அது கற்பனைங்கிறதுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அது காவேரி ஆத்து முன்னாடி வந்தியத்தேவன் வந்து நிக்கிறாருங்கிறப்ப நம்மளோட கற்பனையில இருக்கிற அந்த காவிரி யாரே வேற. அவர் அந்த கரையோரமா வந்து குதிரையில போறது அப்படின்னு சொல்றது கேட்கும்போது அது நான் கற்பனை பண்ணியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா என்னோட கற்பனை வேறையா இருக்கும், இன்னொரு படிச்சவங்களோட கற்பனை வேறையா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு படத்துல அந்த ஒரு சீன்ல கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா அது நடக்கல. அதை வந்து ஒரு ஏமாற்றம்னு சொல்ல மாட்டேன். என்னோட கற்பனைகள் எல்லாமே அங்க இருக்காது. அதே மாதிரிதான் எல்லாருக்கும். ஆனா ரொம்ப எதிர்பார்த்து போய் பார்த்த அந்த படம் வந்து கண்டிப்பா எனக்கு பிடிச்சிச்சு. அதை ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா வந்து சின்ன வயசை வந்து திருப்பி கொண்டு போச்சு. அது அந்த நினைவுகளுக்கு திருப்பி கொண்டு போச்சு. அதுக்காகவே அந்த படத்தோட என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஒரு படமா கொண்டு வர முடிஞ்சதே பெரிய விஷயம். நம்ம வாழ்ந்த டைம்ல
நாம போய் அந்த படத்த பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னு யோசிக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அது எல்லாரும் சொல்றாங்க, எம்ஜிஆர் ட்ரை பண்ணாரு, அப்புறமா கமல் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு. அவ்வளவு பேரு ட்ரை பண்ணி கடைசியில இப்பதான் அதுக்கான முயற்சி வந்து செஞ்சு அது ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு படமா எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணி நம்மகிட்ட குடுத்துருக்காங்க. அத பார்த்துருக்கோம். சரியா சொன்னீங்க ஐஸ்வர்யா. புத்தகத்தை அனுபவிச்சு படிச்சவங்க எல்லாருமே நீங்க சொன்னதை அக்ரி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரெண்டுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதுல டைம் கிடைக்கும் போது நீங்க கூடுதலா எதை விரும்பி செய்வீங்க? கரெக்டான கேள்வி. ஸ்போர்ட்ஸுங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, என் வாழ்க்கையில ஸ்கூல் லைஃபோட முடிஞ்சிடுச்சு. ஸ்கூல் லைஃப்க்கு அப்புறம் பெருசா ஸ்போர்ட்ஸ்ல போகல நானு. ஸ்போர்ட்ஸுக்குங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்ப பெருசா குடுத்தது கிடையாது நம்ம. ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப, நம்ம ஃபிட்னஸுக்காக ஸ்போர்ட்ஸ் தேவைப்படுது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் சரி, மென்டல் ஃபிட்னஸும் சரி, 2த்துக்காகவுமே ஸ்போர்ட்ஸுங்கிறது தேவைப்படுது. அதே விஷயத்துக்காக தான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும். நம்ம ஒரு விஷயத்துலேருந்து கவனம் சிதறாம எப்படி வேலை செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பெயிண்டிங் உட்காந்து வரைகிறதோ, ஒரு டிராயிங் உட்காந்து பண்ணுறதோ, ஒரு கலரிங் பண்ணுறதோ, அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த மனசுக்கான தேவையான அந்த ஒருநிலைப்படுத்தலுங்கிறாங்க. அது ரொம்ப குடுக்குது. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து யோசிக்கிறேன் இப்போ. கொஞ்சம் நம்ம ஏன்னா நெறைய டைம் ஸ்க்ரீன் டைமாவே போயிடுது. முன்னாடிலாம் அப்படி பண்ணலையே! ஸ்க்ரீன் டைம் இருக்கலையே! நம்ம வந்து ரொம்ப வேற ஏதோ வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப சீக்கிரமா நம்ம டயர்ட் ஆயிடுறோம். ஏன்னா ஸ்க்ரீன் டைம் நெறைய ஆயிடுது. நம்ம அதிலேயே தான் உட்காந்துருக்கோம். ஃபிட்னஸ்ங்கிறது அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வருது. முடிஞ்ச அளவுக்கு கார்லாம் யூஸ் பண்ணாம பக்கத்துல நடக்கிறப்ப நடந்து போயிட்டு வரணும். அதுதான் முதல் விஷயம். 2வது விஷயம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ங்கிறது நம்ம என்ன செய்றோமோ அத பார்த்து தான் பசங்க செய்வாங்க. நான் செய்யாட்டி என் பசங்க உட்காந்து செய்ய போறது கிடையாது. அந்த அந்த இத கொண்டு வரணுங்கிறது தான் ஆசை. ஏன்னா உட்காந்து பையன் கூட உட்காந்து நான் கலரிங் பண்ணும்போது, அவனும் உட்காந்து கலரிங் பண்றான். அப்புறம் அ பையன் பொறக்க போற டைம்ங்கிறதுனால அவருக்கு வந்து குட்டி குட்டி சாக்ஸ் பண்ணேன், ஸ்வெட்டர் பண்ணேன். குரோஷே பண்ணும்போது தான் அது என்னோட மைண்ட்ல அது ஒரு பெரிய ஸ்பார்க் மாரி ஆச்சு. ஒண்ணுமே இல்லாத விஷயத்துலேருந்து நம்ம இவ்ளோ அழகா ஒண்ணு பண்ணியிருக்கோமே! அப்படின்னு. ஸோ திருப்பி அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபோர்ட் போட்டு ஒரு நாள் பண்ணணும், திருப்பி ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கு. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நமக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டான வேலையை பண்ணணும். நம்ம பண்ணுறதை பார்த்து நம்ம பசங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. வெரி ட்ரூ. அடுத்து உங்கள் கேரியர் பிரேக்கில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண மொபைல் ஆப்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஒரு ப்ராவர்ப் இருக்கு. ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு. அது ரொம்பவே வந்து பேக் ஆஃப் த மைண்ட்ல அது ரொம்ப கான்சியஸா இருந்திருக்கு. அதனால தான் வந்து ஒரு 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 சின்ன பிரேக்னா கூட என்னால சும்மா உட்கார முடிஞ்சது கிடையாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க தோணும். ஸோ அந்த கரியர் பிரேக்குன்னு ஒண்ணு வந்தப்ப நமக்கு தெரிஞ்சது கம்ப்யூட்டர்ஸ் தான். ஏன் அதுலயே ஏதாவது பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தோணுச்சு. அந்த அவென்யூ வந்து எனக்கு அவ்வளவா எக்ஸ்ப்ளோர் பண்ணல முன்னாடி. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்பதான் பூம் ஆக ஆரம்பிச்ச பீரியடு. ஸோ அந்த பீரியட் வந்து இந்த இத நம்ம ஏன் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்ட்டு, அப்போ வந்து சும்மா என்னோட லேர்னிங்க்காக நான் 2, 3 ஆப்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அத எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு இன்னும் என்ன தோணுச்சுன்னா, அந்த பீரியட்ல தான் வந்து என் பொண்ணு ஃபோனிக்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தா. இந்த ஊருக்கு வந்த புதுசு அவளுக்கு ஃபோனிக்ஸ் லேர்னிங் எல்லாம் ஸ்கூல்லலாம் போயிட்டு இருந்தது. அதுக்கான ஆப்ஸ் ஒண்ணும் பெருசா இல்ல அப்ப. ஸோ அப்ப யோசிக்கிறப்ப என்ன தோணுச்சுன்னா எனக்கு அந்த பீரியட்ல, என் பொண்ணு வளர வளர அவளோட இதுக்கு ஏத்த மாரி என்னென்ன ஆப்ஸ் தேவைப்படுமோ, அது மாரி நம்மளே செல்ஃபா பண்ணிடலாமே! அப்டின்ற மாரி ஒரு ஐடியா இருந்தது. ஆ எப்டி இருந்தாலும் நம்ம ரிசோர்ஸஸ தேடுவோம். அந்த நெறைய ஆன்லைன்ல என்ன கிடைக்குது அப்டிங்கிறத தேடி, அத வச்சு தான் நம்ம அவங்களுக்கு சொல்லிக் குடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். அத வந்து இன்டராக்டிவா ஒரு ஆப்ல குடுத்தா எவ்ளோ நல்லாருக்கும். அந்தந்த ஏஜுக்கு ஏத்த மாரி அப்டிங்கிறது ஒரு ஐடியா இருந்தது. அவங்க வளரும்போது அவங்க கூடவே அந்த ஆப்பும் அப்டியே க்ரோ ஆகும். அப்டிங்கிறது தான் தாட்டா இருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அதுக்கப்புறம் வொர்க் வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால, அதுல டைம் பெருசா ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா இப்ப பார்த்தா நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ற மாரி நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு. நெறைய வர்ச்சுவல் லேர்னிங் வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எஜுகேஷன் ரிலேட்டட் ஆப்ஸ் இப்போ நிறைய இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் நல்லாவே சேவ் ஆகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தேங்க்யூ.
இப்போ வரப்போகிற அடுத்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு எங்கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நாள் தோணிருக்கு எனக்கு. கொஞ்சம் இது மதர் ஓரியன்டட் கேள்வியா தான் இருக்குமே. நீங்க ஒரு விஷயம் செய்றீங்க. இந்த எஃபர்ட் எடுத்து இந்த பாட்காஸ்ட் ரெடி பண்றதோ, சட்டன் தமிழ் குரூப் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அந்த குரூப் வந்து இன்னமும் புது மெம்பர்ஸ் எல்லாம் உடனே ஜாயின் பண்றாங்க. எல்லாரும் வராங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா இருக்கு அது. அது இல்லாம இந்த பொங்கல் ஈவென்ட் நடத்துறது, இது மாதிரி அப்புறம் சம்மர் ஈவென்ட் நடத்திருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யறதெல்லாம் உங்க பொண்ணுகிட்ட நீங்க பாக்குறீங்க அந்த ரிஃப்ளெக்ஷன். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்றதே கிடையாது. நீங்க செய்யற செயல்கள்ல வழியா தான் அது வந்து அவங்க கிட்ட போகுது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ ஐஸ்வர்யா. வெரி குட் கொஷின். நம்ம செய்கிற செயல்களை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க கற்றுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. இதுக்கு சிம்பிளாக நான் என் பொண்ணுக்கிட்ட நோட்டீஸ் பண்ண 2 விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணுறேன். முதலாவது, நாம் ஈவென்ட் டைமில் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி என் பொண்ணு எல்லாரையும் ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி ஃப்ரீயாக பேசுகிறா. அவங்க பசங்க இவளை அக்கான்னு உரிமையாக கூப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்க ஃபீல் கிடைக்குது. 2வது, ஈவென்ட் டைமில் அதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து இந்த பாட்காஸ்ட்டுக்கு இன்புட் கொடுக்கறது வரைக்கும் என்னோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறா. அந்த டைமில் நாங்கள் நம்மளை சுற்றி இருக்க எல்லார பற்றியும் நிறைய பேசுவோம், நிறைய தெரிஞ்சுக்குவோம். இதெல்லாம் ஃப்யூச்சரில் அவங்க இந்த கண்ட்ரியில் செட்டில் ஆகும்போது சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த டிஸ்கஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிய பல விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஐஸ்வர்யா. தேங்க்யூ. தேங்க்யூ பாரதி. என்னை அழைத்து என் கூட இவ்வளோ நேரம் பேசினதுக்கு. நான் வந்து மற்றவங்க பேசினதையும் சீக்கிரமாக கேட்கறதுக்காக ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக. இப்போ நம்ம பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் வெரி டாக்கட்டிவ் அண்ட் வெரி லைவ்லி பர்சனோட பேச போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.